உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க கூட்டிட்டு போறீங்க? இந்த வழி கோர்ட்டுக்கு வெளியில போகலையே, இது எந்த வழி? என்ன சந்தேகமா இருக்கா? அப்போ ஒண்ணு பண்ணலாம், நேரா மோனிஷ் பைட்டே போய் கேட்டுக்கலாம். இல்ல அது சும்மா தான் கேக்குறான். மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என் பொண்ணு வந்துருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. வழியில வந்தா அப்படியே அவளையும் கூட சேர்த்துக்கலாம், இல்லனா அடுத்த ரவுண்டுல கூட்டிட்டு வரோம். ஒரே நேரத்துல இவ்வளவு பேரை கூட்டிட்டு போனா சந்தேகம் தான் வரும். 2 ரவுண்டா தான் போகணும். வாங்க. ஆயுஷ், எனக்கு தெரிஞ்சு இவன் மோனிஷ் கிட்ட தான் கூட்டிட்டு போறான். நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லனா அதே இடத்துக்கு வந்து மாட்டிப்போம். போங்க போங்க போங்க. என்ன இது? போங்கன்னு சொல்றான்ல. அட என்னய்யா அது? இது என்னது? அட என்ன பண்ற? நாம டீல் போட்டோம்ல. எக்ஸாக்ட்லி. டீல் எப்பவுமே நாங்க எங்க தலைவர்கள் கூட தான் போடுவோம். உயிரை கொடுப்போம், உயிரை எடுப்போம். ஆனா உங்கள மாதிரி துரோகம் பண்ண மாட்டோம். ஐ நியூ இட். இந்த மலிஷ்கா இருக்காளே, ச்சே, இதான் நடக்கும்னு அப்பவே சொன்னேன். ஆயுஷ் முதல்ல நோன் சொல்லிருக்கணும். இப்ப பாத்தியா? இப்ப நம்ம எல்லாம் வாட் டு? எக்ஸ்டீரியரா இன்டீரியரா? என்ன? வாங்க வாங்க. வாயை மூடிட்டு வாங்க. போங்க போங்க போங்கன்றல்ல. வாணி வா. கோயிங் ஷவுட்டிங் வை. போங்க. போ. ஐயோ இது என்ன? போங்க. டாட், கிருஷ்ணா, மாம், சோனியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி இருக்க? எப்படி நல்லா இருப்பேன்? ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. Okay. இங்க இருந்து வெளிய போகணும். ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத, போயிடலாம். டாட், எப்படி டாட், இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலி எங்களை காப்பாத்த ரிஷி அண்ணா அந்த ஸ்மோக் பாம்பை ஓபன் பண்ணான். ஆனா எங்க 3 பேரால தப்பிக்கவே முடியல. நாங்க எங்கேயே மாட்டிக்கிட்டோம். எங்களுக்கு okay. எப்படி போறதுனே தெரியல டாட். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீலமணி, நாங்க அவன் பின்னாடியே வரோம்னு நினைச்சோம். ஆனா பட் அவனும் நின்னு உங்களை திரும்பி பாத்திருக்கணும்ல. அது எப்படி உங்களை அப்படியே விட்டுட்டு அவனால போக முடியும்? அவன் ஏன் போக மாட்டான்? அவனுக்கு லக்ஷ்மி தானே முக்கியம். ஆமா, முக்கியம் தான். அதுக்கு ஆயுஷ், என்ன? உங்க குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப அருமையா டிராமா பண்றீங்க. நல்லதா போச்சு, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். நம்ம முன்னாடி இருந்தாதான் நமக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். பாய், இவங்க எல்லாரும் எங்களை விலை பேசிக்கிட்டு இருந்தாங்க. உன்னோட குடும்பத்துல இதெல்லாம் நடக்கும், ஆனா என்னோட குடும்பத்துல நாங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம். ஒன்னா வாழ்வோம், ஒருத்தர் ஏமாத்தாம உயிரையே கொடுப்போம். அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்பதான் எங்களோட தலைவனை எங்களால சுலபமா காப்பாத்த முடியும். இந்த ஹீரோ ஹீரோயின் எங்க லக்ஷ்மியும் ரிஷியும், அவங்க 2 பேரையும் கொலை பண்ணாம எனக்கு தூக்கம் வராது. பாய், அந்த இன்னொரு பொண்ணு எல்லாரையும் தேட போயிருக்கா. நான் அவளை பிடிச்சு கொண்டு வரேன். நல்ல வேலை செஞ்ச, உனக்கு சன்மானம் கிடைக்கும். என்கிட்ட இருந்தோ இல்ல தலைவன் கிட்ட இருந்தோ. போ, மத்தவங்களையும் காதை பிடிச்சு இழுத்துட்டு வா. சீக்கிரமே உங்க குடும்பத்துல இருக்க மத்தவங்களும் இங்க வந்துருவாங்க. உங்க குடும்பமே இங்க ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நான் ஒவ்வொருத்தரையா மலை போல கொன்னு தீத்துருவேன். பின்னாடி போங்க. மொத்தம் கோட்டையும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டியா? எங்கடி உன் ஹீரோ? அவன் வரல. என்னையா இங்க நடக்குது? முதல்ல உன்னை கூப்பிட்டா நீ வரல, இப்ப அவனை கூப்பிட்டா அவன் வர மாட்டேன்றான். வந்தாலும் லேட்டா வர, ஆனா சாவு மட்டும் சீக்கிரமா வந்துடும். நான் ஒரே தாக்குதல்ல 2 வேட்டையாடுவேன். உன்னை சுட்டுட்டு ரிஷிய வேட்டையாடுவேன். டெட் பாடிய போலீஸ்காரங்க முன்னாடி தூக்கி போட்டுட்டு என் டிமாண்ட்ஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணிப்பேன். எழுந்துரு. போங்க. பத்து, 9 கவுண்டிங் ஆரம்பிச்சாச்சு. ரிஷி, கவுண்டிங் முடியறதுக்குள்ள நீங்க வரலன்னு வை, நான் உன்னோட லக்ஷ்மிய கொன்னுடுவேன். கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா நீ என்ன செஞ்சிருக்க?
எதுக்காக இப்படி செஞ்ச? உனக்கு ஒரு உயிர் தேவைன்னா என்னோட உயிரை எடுத்திருக்கலாம்ல. வீட்டோட வெளிச்சத்தையே நீ அழிச்சிட்டியப்பா. அவ கொன்னுட்டான். பாட்டி உங்களுக்கு என்னாச்சு? அவ கொலை பண்ணிட்டான். அவ கொலை பண்ணிட்டான். என்ன சொல்றீங்க நீங்க? கொலை பண்ணிட்டா. பாட்டி நில்லுங்க please. அவன் கொலை பண்ணிட்டா. பாட்டி, என் சொல்றத குடும்பத்தையே கொலை பண்ணிட்டா. யாராவது தடுங்க, என்ன என்ன விடுங்க. பிடிங்க. நான் உள்ள போகணும். சொன்னா கேளுங்க, please. அவன் என் குடும்பத்தையே கொலை பண்ணிட்டா. ஐயோ நான் பார்க்கணும். என்ன விடுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் control விடுங்க. மரியாதையா என்ன உள்ள விடுங்க. நான் போய் பார்க்கணும். என்ன விடுங்க. கூடாது. அவங்கள பிடிங்க. என்ன விடுங்க. அவங்கள கொன்னுட்டாங்க. அவங்கள கொன்னுட்டாங்க. பாட்டி உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி ஓடுறீங்க? உங்களுக்கு அடிபட்ட அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கொன்னுட்டாங்க. என் குழந்தை என் லட்சுமியை கொன்னுட்டாங்க. யாராவது போய் அவளை காப்பாத்துங்க போங்க. யாருக்கும் எதுவும் ஆகல பாட்டி, ஒண்ணும் ஆகல. நீங்க கார்ல உட்கார்ந்து தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் பாட்டி. அதனாலதான் உங்களுக்கு கனவு வந்திருக்கும். ஆனா என்னோட வீட்டுல நான் டெட் பாடிய பார்த்தேன். லட்சுமியை பார்த்தேன். அவளை காப்பாத்துங்க. லட்சுமிக்கு எதுவும் ஆக விடாது. இல்ல பாட்டி, எதுவுமே ஆகாது. நம்ம வெளியே இருக்கோம். நம்ம என்ன வீட்டுக்குள்ளேயா இருக்கோம்? நம்ம வெளியே தானே இருக்கோம் பாட்டி. அப்புறம் என்ன? பாருங்க, நீங்களே பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரில எதுவுமே நடக்கல பாட்டி. எல்லாம் சரியாதான் இருக்கு. யாருக்கும் எதுவும் நடக்கல. உங்களோட பிரம்ம தான். யாருக்கும் எதுவும் ஆகாது. என் மேல நம்பிக்கை வைங்க. உங்க குடும்பம் மட்டும் இல்ல, உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்களோ எல்லாரையும் தீவிரவாதிங்க பிடியில இருந்து பாதுகாப்பா வெளியில கொண்டு வந்துருவோம். ஐ ப்ராமிஸ் யூ, எல்லாம் சரியாயிடும். நீங்க வாங்க, அங்க போங்க. பாட்டி வாங்க பாட்டி. கடவுளே, எதுக்காக இப்படி என்ன சோதிக்கிற? ஏன் இப்படி எல்லாம் ஓடுறீங்க? பாருங்க, கால்ல எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு. கொஞ்சம் கூட உங்களை பத்தி கவலை கிடையாது. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கா பாட்டி? சொல்லுங்க பாட்டி, இப்ப நல்லா இருக்கா? எனக்கு உடம்பு நல்லா ஆகணும்டா. என் மொத்த குடும்பமும் என் முன்னால வந்து நிக்கிறத நான் பார்க்கணும். அப்பதான் நான் பார்த்த அந்த கெட்ட கனவு நான் பொய்ன்னு நினைப்பேன். ஆனா பயப்படாத, உன்னை சுலபமா சாக விட மாட்டேன். உன்கிட்ட இருந்து பழைய விஷயத்துக்கான பழிய தீக்க வேண்டியது இருக்கு. ஸ்மோக் பாம் போடுவ, என் ஆளுங்களையே நீ அடிப்ப. இவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்காக நீ அந்த கண்ணை வச்சு என்னைய மிரட்டுவியா? உன்னை நான் துடிக்க வச்சுதான் சாகடிப்பேன். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கும் எங்க மெசேஜ கொடுக்கணும் இல்லையா? பல்ராம், பாய். என்ன நினைச்சு இவன் ரத்தம் கொதிக்குது. இவனை அமைதிப்படுத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.